ஹலோ மக்களே, வெல்கம் டு நேத்ரன் லண்டன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண ஒரு விசா ரூல் சேஞ்ச் அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எதை பற்றி அப்படி இல்லை எந்த செக்டாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் வரும். அவங்க வந்து முக்கியமாக இது எந்த விசா கேட்டகரியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரொஃபஷனல் இண்டிவிஜுவல் விசா ஸ்கீம். அதுக்குள்ளே தான் இந்த ஹெச்பிஐ அப்படின்னுவாங்க. ஹை ப்ரொஃபஷனல், கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல் இண்டிவிஜுவல் விசா ஸ்கீம் அப்படிங்கிறாங்க. ஹெச்பிஐ விசா கரெக்ட். ஹை பொட்டன்ஷியல் இண்டிவிஜுவல் விசா அப்படிங்கிறாங்க. அதில் தான் இப்போ சில ரூல் சேஞ்ச் வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நியூஸ் மீடியா, சில நியூஸ் சேனல்ஸ் வந்து அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன ரூல் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்டார்மர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, கூடிய சீக்கிரம் வந்து என்ஹெச்எஸ் இன்னும் நிறைய செக்டாரில் வந்து நாங்கள் ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். நம்ம கூடிய சீக்கிரம் இந்த கவர்மெண்ட் வந்து ஏஐ பேஸ்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் அந்த நியூஸ் வந்துச்சு. ஸோ அது ஓரியன்டாக அதோட கண்டினியூஷன் கூட நம்ம கனெக்டிங் டாட்ஸ் வச்சு பார்த்தோன்னா அதோட கண்டினியூஷன் கூட நம்ம சொல்லலாம். பட் ஸ்டில் இது என்னுடைய கருத்து, நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, இது என்னுடைய அனாலிசிஸ். அதோட கனெக்டிங் டாட்டாக கூட இதை சொல்லலாம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐ ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹெச்பிஐ ஹை பொட்டன்ஷியல் இண்டிவிஜுவல் விசா ஸ்கீம்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, நான் வந்து ஏஐ ப்ரொஃபஷனல் இல்லை, ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் இல்லை, நான் எனக்கு ஏஐயில் கோர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படி நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த ஹை பொட்டன்ஷியல் இண்டிவிஜுவல் விசா ஹெச்பிஐ விசா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து யூகே வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வச்சுருக்காங்க. அந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் படித்த காலேஜ் வந்து மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அந்த விசாக்குள்ளே அப்ளை பண்ணலாம். ஓகே, இதோட பர்சன்டேஜ் ஓகே, அது எந்தெந்த மாதிரி காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி தான். இது நம்ம எல்லாருக்கும் எட்டரை கனிலாம் கிடையாது, இது எட்டா கனி. எங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து இந்தியாவோட ஐஐடியில் படித்த ஏஐ ப்ரொஃபஷனல் வந்து இந்த விசாலாம் அப்ளை பண்ண முடியாது, எக்ஸ்க்ளூடாக இருந்தாங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிற சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஐஐடியில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏஐ ப்ரொஃபஷனலாக அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் வந்து ஏஐயில் இருந்தா, இல்லை நீங்கள் ஒரு ஏஐ ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க அப்படின்னா தென் நீங்கள் வந்து இந்த ஹை பொட்டன்ஷியல் இண்டிவிஜுவல் விசாக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 2 காலேஜ் வந்து உள்ளே ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்தியா சைடுலேருந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் என்னென்னு பார்க்குறாங்கன்னா, இதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஐஐடியில் படிக்கக்கூடிய ஏஐ, அதாவது இந்தியன் சிலபஸை வந்து இப்போ வந்து ஒரு யூகே வந்து ரெகக்னைஸ் பண்ணது, அங்கே இதில் படித்த ஒரு ப்ரொஃபஷனல் வந்து நான் இந்த ஹெச்பிஐ அந்த கேட்டகரியில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இட் மீன்ஸ் லைக் அதை வந்து இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் அதை அங்கே இருக்கக்கூடிய சிலபஸ் பேட்டர்னை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நம்மளுடைய இந்தியனோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பரவாயில்ல, நல்லா இருக்குது, ஒரு ஹோப்ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவ்ல அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 பக்கம், இவங்களுக்கும் இது தேவையாக இருக்குது, அந்த பக்கம் அவங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது மேட்ச் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு வின்-வின் சுச்சுவேஷன். பட் இது காமனாக தான் இருக்கக்கூடிய, நமக்கு அது வின்-வின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அது கிடையாது. பட் இது வந்து ஒரு ஹோப் கொடுக்குது. என்னன்னா, ஓகே இப்போ வந்து இங்கே வாண்டட் இருக்குது, அதனால இங்கே வந்து நிறைய மக்கள் தேவைப்படுறாங்க. ஸோ டைப் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தேவைன்னா உள்ளே எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு மார்க்கெட் வருது. முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, வேண்டாம் இங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க, க்ளோஸ் பண்ணலாம் பார்டர் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்து, ஓகே இங்கே இந்த செக்டரில் ஆள் தேவைப்படுது, வி நீட் தம் டு புல் இன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு காமனாக இருக்கக்கூடிய நான் ஐஐடிலாம் கிடையாது, அந்த காமனாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவாக, ஓகே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு கிட்ட போய்கிட்டு இருக்கு, இன்னும் பாசிட்டிவாக ஆகலை. அதுதான் இன்னைக்கு உள்ள லேட்டஸ்ட் விசா ரூல் சேஞ்ச். பட் ஹோப்ஃபுல்லி இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏப்ரல் கிட்ட வர நமக்கு வந்து நிறைய விசா ரூல் சேஞ்செலாம் நிறையா வர ஆரம்பிக்கும். அது இப்போ தான் நம்ம ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். அதனால் எல்லாரும் மானிட்டர் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது ஒரு நியூஸ் தெரிஞ்சது அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக்கோ, உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டாகவும், ப்ளஸ் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் இந்த வீடியோவில் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, இது நான் வே ஆஃப் டெலிவரிங் ஒரு வே ஆஃப் கன்வேயிங் வந்து உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கையும் எனக்கு இந்த சேனலில் இந்த வீடியோவோட
கமெண்ட்டை நீங்கள் போடுங்க. ப்ளஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு தெரியுது இது வந்து ஐஐடிஎன்ஸ் தானே, நான்லாம் அந்த மாதிரி ஐஐடியை படித்து நான் எதுக்குப்பா யூகேக்கு மட்டும் வர்றேன், நான் என்ன வேர்ல்டு ஃபுல்லாக வரவே இருக்குமே அப்படின்றீங்க. புரியுது எனக்கு அதெல்லாம். பட் நம்ம வந்து எதுவுமே ஜீரோ ஹோப்பில் இருந்த நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சில பர்சன்டேஜ் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை நோக்கி போகுது. டவுன் ட்ரெண்ட் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு போகுது. அந்த வகையில் நம்ம இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய்.